நாளின் தலைப்பாக வாட் எவர் யூ டூ இட் ஹார்ட்ஃபுல்லி. நீங்கள் எதை செய்தாலும் அதை முழு மனதோடு செய்யுங்கள். கொலோசியர் 3:23 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதானால் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் செய்கிற காரியம், நாம் இயேசுவை தேவனை பிதாவாகிய குமாரன் அனுப்பினதினாலே அவருக்காக நாம் ஊழியம் செய்யும்படியாக அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய முழு மனதோடு கூட சிறு காரியங்களாயிருந்தாலும் தேவனுக்கென்று நாம் முழு மனதோடு செய்யும் போது கர்த்தர் அதன் பலனை தருகிறார். ஆனபடினால் தானே வேதத்திலே ஒரு பகுதியிலே வாசிக்கிறோம், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனை கூட கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார், அதன் பலனை அவர் காண்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நாம் தேவனுக்கென்று முழு மனதாய் நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பான காரியங்களை பெற்றுக்கொள்ள அவரை உயர்த்துவதனால் நாம் உயர்த்தப்படுகிறோம். இந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.